இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீதியான சாதத்தை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். மீதியான சாதம் எடுத்து வச்சுருக்கேன். எப்போ செஞ்சுருந்த சாதமாக இருந்தாலும் சரி, சூடாக செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சூடாக இருந்த சாப்பாடாக இருந்தாலுமே நீங்கள் இதை போட்டு செய்யலாம். நான் வந்து பழைய சாதத்தில் தான் செய்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் மீதியாக இருக்குது, அதில் தான் இந்த ஸ்நாக் பண்ண போகிறேன். தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடிஞ்சால் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி முடியலைன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சாதத்தை நல்ல மைய அரைச்சிட்டு வந்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், உப்பு தேவையான அளவுக்கு. அடுத்து இது வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். சாதத்தை மட்டும் போட்டு பிசைஞ்சால் ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும் இல்லையா, அதுக்காக கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம பிணையிறப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1.5 ஸ்பூன் போட்டு பிசைகிறேன். அது கடைசியில் எப்படி வருதுன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இப்படியே போட்டோம்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும், அதுக்காக தான் கடலை மாவு இதில் சேர்த்துக்கிட்டோம்னா எண்ணெய் அதிகமாக இழுக்காது, பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப கொலன்னு இருக்காது ரைஸ் வந்து. 100 கிராம் கடலை மாவு இந்த ரைஸில் சேர்த்துருக்கேன். இப்போ இதே போல் ஒரு முறுக்கு பொடி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் தொடச்சிக்கலாம், இல்லைன்னா ஒட்டிக்கும் பிசுப்பாக. இதில் நமக்கு எந்த அச்சு விருப்பப்படுதோ அந்த அச்சு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுதான் போட போகிறேன். லைட்டாக கையில் எண்ணெயை தொட்டுட்டு மாவை எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா வேக வச்சு எடுக்கணும், அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். இப்போ கொதிக்கிறதெல்லாம் நல்லா அடங்கிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போல் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். சின்ன பசங்களாம் அந்த மாதிரி சின்னதாக இருக்கிறத எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இப்படி குட்டி குட்டியாக போடுறேன். இது கொதிக்கிறது வந்து நல்லா அடங்கணும், அப்போ தான் அது மொறுப்பாக வரும். அவசரப்பட்டு கருகுதே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எடுத்துடக்கூடாது. நல்ல கலர் மாறி வரணும். அந்த கொதிக்கிறது நல்லா அடங்கிடும் அது வெந்துருச்சுனாலே. எடுத்தாச்சு. இதே போல் மற்ற எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம முறுக்கு பொடியில் எந்தெந்த அச்சு இருக்கோ அதில் எதில் வேணாலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். நான் வந்து ஒன்றா மாற்றி போடுறதுனால தனித்தனியாக ஒவ்வொன்றா நான் காட்ட முடியல, அதனால தான் நீங்கள் உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக இருந்ததை இந்த மாதிரி ஓமப்பொடியாக போட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மீதியாகிற சாதத்தில் இது போல் சூப்பராக ஒரு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. முறுக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இது போல் ஈஸியாக செஞ்சுக்கலாம். மீதியான சாதத்தில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு உடைக்கிறப்பவே. இது போல் ஸ்நாக்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும், வீடியோவும் உடனே பார்க்கலாம்.